ஆனா அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவம். அவர் வந்து தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையாளரா இல்ல. திரும்ப கலைஞர் வந்து தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையாளராக வரார். அவருக்கு பிறகு வந்தவர்கள் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம், உதய ஸ்டாலினா இருக்கலாம். பிள்ளையார் சிலை கையில வச்சுக்கணுமா கீழே வைக்கணுமா? ஒண்ணு இல்ல, முதலமைச்சர் ஒரு வீடியோ பேசியிருப்பார். நீங்க யூடியூப்ல போய் அவர் எவ்வளவு வியூஸ் இருக்கு பாருங்களேன். சில ஆயிரக்கணக்கான வியூஸ் தான் இருக்கும். ஆனா எங்க தலைவர் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அதோட ரீச்ங்கிறது வேற அளவுல இருக்கு. இன்னொரு மாற்றா திமுக மாதிரி இல்லை. திமுக செய்ய தவறிட்டாங்க, அதை நாங்க செய்யறோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிவாரண உதவிகள் செய்யறோம். நாளைக்கு நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோம், அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம்னா நம்ம சொன்ன மாதிரி இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சுனாமிக்கு நம்ம தயாரா இருக்கோம்னு கேட்டீங்கன்னா இல்ல. தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தின் சார்பாக அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். தொடர்ந்து அரசியல் சார்ந்தும் அறம் சார்ந்தும் 1000 கேள்விகளை கேட்பதற்கான 1000 கேள்விகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அரசியல் ஆளுமை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவரிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். நலமா இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகம் அற்புதமான ஒரு மாநாடு வெற்றிகரமா நடைபெற்று முடிஞ்சிருக்கு. சமீபத்துல வந்த சைக்ளோனுக்கு கூட உங்க தலைவர் வந்து நிவாரணங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. தினம் தினம் புதிய புதிய செய்திகளை தமிழக வெற்றி கழகம் பரபரப்பான அரசியல் கழகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டை தமிழக மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? இல்ல, எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒண்ணு, கொள்கை வழியாக நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு, பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன தீர்வுகளை முன்வைக்கின்றோம். இந்த மாநாட்டுல நீங்க கொள்கை திருவிழாவாகத்தான் இது நடத்தினோம். அதுல வந்து நம்ம மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுக்காகத்தான் நம்ம நிற்கின்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுல சமூக நீதி என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன கொள்கைகள் எல்லாம் பேசணுமோ அது எல்லாமே முழுக்க பேசப்பட்டது. அதுக்கு அடுத்தாக தீர்மானங்கள் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுலதான் வந்து பல நாட்களாகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நான் செய்தி தொடர்பாளராகவே இந்த கேள்விக்கு நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம கடந்து போறீங்களா, கடந்து போறீங்க, எல்லாமே மாநாடு முடியணும். மாநாடு முடிந்த பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மிக குறிப்பாக பேசணும். பரந்தூர் விமான நிலையம் குறித்து உங்களோட பார்வை என்ன? இல்லை, பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்கள் மக்களின் பக்கம் தான் ஆதரவோடு இருக்கின்றோம். 13 நீர்நிலைகளை அழித்து ஒன்று உருவாக்குகின்ற ஒரு நிவாரண நிலையம் என்பது தேவையில்லாதது. நீங்கள் வேறு இடங்களில் மாற்று இடம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நிலைப்பாடாக இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உங்கள் பார்வை என்ன? அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. தினம் தினம் நடக்கும் இங்கு கொலைகள் பத்தி பார்க்கும் பொழுது நம்ம வந்து இது சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப சீர்கேடாக போய் கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்று வேணும். மது குறித்த உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? நம்ம வந்து ஒரு தீவிர மது கொள்கை நோக்கி படிப்படியாக அதில் முன்னேறி செல்ல வேண்டும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இப்படி எல்லா தீர்மானங்களையும் போட்டு நம்ம அதற்கும் பதில் சொன்னோம். அதற்கு பிறகு நம்ம வந்து மக்கள் வந்து புரிந்துக்கிறாங்க, ஓகே இந்த பாதையில தான் நீங்க பயணிக்க போறீங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே நம்முடைய கொள்கை தலைவர்கள் யார் என்று பேசும் பொழுது நம்ம காமராஜர் அவர்களை, அம்பேத்கர் அவர்களை, நீங்கள் பெரியார் அவர்களை, வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை, அஞ்சலி அம்மாள் அவர்களை காமிக்கும் போதே ஓகே எந்த வழியில நீங்க பயணிக்கிறீங்கிறது தெரியுது. நீங்க வந்து நிச்சயமாக வலதுசாரி பக்கம் நீங்கள் பயணிக்க போறது கிடையாது. அதுவும் இல்லாமல் பிளவுவாத அரசியலுக்கு எதிரான நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இடையில தோணுது. நீங்க சொன்னது போலவே சமத்துவம், சோசலிசம், சமூக நீதி, பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் பக்கத்துல நிக்கிறது, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பல கட்சிகள் தங்கள் நிலைப்பாடாகவும் தங்களுடைய கொள்கைகளாகவும் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னது போலவே பிளவுவாத மதவாத அரசியல் இயக்கங்களை தவிர்த்து, வலதுசாரி கொள்கை கொண்ட இயக்கங்களை தவிர்த்து மற்ற கட்சிகள் அத்தனையுமே இந்த நிலைப்பாட்டுல ஒருங்கிணைந்து செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த கட்சிகளுக்கு மாற்றா தமிழக வெற்றி கழகம் இதே நிலைப்பாட்டோட என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணு, நீங்க வந்து இப்ப சமூக நீதியை எடுத்துக்கலாமே. இப்ப சமூக நீதிக்கான தேவை நீங்க நல்லா சொல்லும் போது அவங்க தான் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்களே, நீங்களும் பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அவசியம் இருக்கிறது. நீங்க இந்த கொள்கைகளை வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நீங்க வந்து இது இந்த மண்ணில் இருந்தா நம்ம எடுக்கிறோம். இந்த மண்ணில் இன்னும் சமூக நீதிக்கான தேவை இருக்கிறதா? ஆம், தேவை இருக்கிறது. ஏன் தேவை இருக்கிறது? வேங்கவேல் பிரச்சனையை பார்க்கின்றோம், மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை பார்க்கின்றோம். நீங்க வந்து ஒரு பொது வழியில வந்து ஒரு பட்டியலினத்தோருடைய பிணத்தை கூட நீங்க எடுத்துட்டு போறது நிலைமையை பார்க்கின்றோம். ஆதிக்க சாதின்னு சொல்றவங்க சில பேர் வந்தாங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நாங்க பைக் விட்டு கீழே இறங்கணும், செருப்பை கழட்டி போட்டுறணும் அப்படிங்கிற கொடுமைகளை இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப அதற்கான தேவை இருக்கிறது. இதை ஏன் ஆண்டு கொண்டிருந்த திமுகவோ அதிமுகவோ இதுவரைக்கும் மாற்ற முயற்சிக்கவில்லை, அல்லது ஏன் மாற்ற பண்றாங்கன்னா, பல நேரங்கள்ல வந்து தேர்தல் அரசியலின் காரணத்தினால் நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையில வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு நாம் நிற்க வேண்டுமா, அல்லது அங்கே பெரும்பான்மை சமூகம் பக்கம் நிற்க வேண்டுமா, அடிச்சவன் அதுல வந்து கொன்னவனோட தரப்புல நிற்க வேண்டுமா அப்படிங்கிறத பார்த்து சில இடங்கள் கடந்து போயிறாங்க. அதை பத்தி பேசுறதே கிடையாது.
தோழமை கட்சிகளே சொல்றாங்க. அந்த திமுகவுடைய இந்த இந்தியா கூட்டணி தோழமை கட்சிகள் எங்களுக்கு ஆணவ கொலைகளுக்கு தனியாக சட்டம் ஏற்றுங்க. இல்லங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்து போறாங்க. நீங்க பார்க்கிறோம், நீங்க ஆணவ கொலைகள் வந்து வெவ்வேறு விதங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம், பதிவு செய்யறாங்க, எவ்வளவு பேர் பதிவு செய்யறாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து போகின்ற அரசாகத்தான் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு. நீங்க வந்து சமூக நீதிக்கான தேவையே இல்லைங்க. 100% ரொம்ப அருமையா திமுக பண்ணிட்டாங்க, இல்ல ஆண்டு கட்சிகள் அவரோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கான தேவையே இல்லை, தோன்றுவதற்கான தேவையே இல்லை. அப்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்ப சொன்ன அந்த கூற்றை நீங்க மறுக்கிறீங்க. திமுக போலதான் தாவேகாவும் பேசுது, இன்னொரு திமுக போலதான் பேசுது இல்ல. இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாங்க செயல்பாட்டுக்கு வரும் பொழுது, நாங்கள் ஒரு அரசு அவைக்கு வரும் பொழுது நாங்கள் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது தேவைப்படும் பொழுது போராட்ட களத்திற்கும் வருவோம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, மழை வெள்ள பிரச்சனை நடக்குது. இதுல வந்து 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்று, இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பேசணும். இப்ப நேற்று கூட சாத்தனூர் அணை, நீங்க வந்து நல்லவேளை சென்னை தப்பிச்சிருச்சு, பட் ஆனா மற்ற மாவட்டங்கள் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டு பார்க்கிறோம். திருவண்ணாமலையில இறந்து போனவர்களை பார்க்கின்றோம், பல மாவட்டங்களிலும் அங்கும் இங்கும் வந்து இறந்து போனவர்களை பார்க்கின்றோம். கடுமையாக மக்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். இங்க எப்படி சம்பரம்பாக்கம் பிரச்சனை ஏற்படும், அதே மாதிரி இப்ப சாத்தனூர் அணை வந்து நைட்டோட நைட்டா திறந்து விட்டுருக்காங்கிற ஒரு செய்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவிற்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை வந்து நம்ம உடனடியாக நாங்க செய்யறது கேட்டீங்கன்னா, களத்துல எங்க தோழர்கள் எல்லா இடத்துல நிற்கிறாங்க. நீங்க வந்து எல்லா மாவட்டங்களிலும் களத்திற்கு போய் மக்களுக்கு உடனடியாக என்ன தேவை, ஓகே உங்களுக்கு வந்து போர்வை தேவைப்படுது, உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, பிரெட் பொட்டலம் தேவைப்படுது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்களால செய்ய முடிந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, மக்கள் இயக்கமாகவே இதை செய்து கொண்டிருந்த பணிகள் அதை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான என்ன சிந்தனை கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து இந்த மழை வெள்ளம் தொடரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். டிசம்பர் ஆனாலே இப்ப டிசாஸ்டர்ங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. நீங்க நவம்பராக இருக்கலாம், இல்ல டிசம்பர் நடந்துட்டு தான் இருக்கும். இப்ப இனிமேல் இந்த மாதிரி நிலச்சரிவளம் ஏற்படாதவாறு நீங்க மலையடி வாரங்கள்ல இருக்கிறவங்கள, அதே மாதிரி ஆற்றங்கரையோரம் இருக்கிறவங்கள நீங்க பேரிடர் மீட்பு குழுவினர் வச்சு முன்னாடி அந்த வேலைகளை செய்யுங்க. நீங்க வந்து ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஓரளவு கணிக்க முடியும். இன்னைக்கு வந்து இப்ப சரியா கணிக்கிறதுக்கும் சரியான ஆட்கள் இல்ல. அரசாங்கமே சொல்றாங்க, நீங்க வானிலை ஆய்வு மையம், தனியார் ஆய்வாளர்கள் செய்யறத கூட வானிலை ஆய்வு மையங்கள் செய்ய தவறாங்க அப்படிங்கிற பார்க்கின்றோம். மழை எங்க வேணாலும் வரலாம், டிசாஸ்டர்ங்கிறது எந்த நேரத்தோட நடக்கலாம். எல்லா டிசாஸ்டருக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அதற்கு பேர் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்னைக்கு இருக்கிற அரசுகளோட பிரச்சனை கேட்டீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்த பிறகு நான் மக்களை மீட்கிறேன் பாரு, நான் முகாம்ல தாங்க, அது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது நம்ம வந்து இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான சட்டம் எங்க இருந்து வருதுன்னா தமிழ்நாட்டுல தான் வருது. முதல்ல சுனாமி வந்த பிறகுதான் 2004 வந்து சுனாமி வந்த பிறகு 2005 டிஎம் ஆக்டே வருது. இந்த டிஎம் ஆக்ட் சொன்ன விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை நீங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குழு உட்கார்ந்து பேசணும். நமக்கு என்னென்னலாம் வரும், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிசாஸ்டர்ங்கிறது வறட்சியாகவும் இருக்கலாம், வெள்ளம் 2 எக்ஸ்ட்ரீம் போகலாம், என்ன வேணாலும் புதுசா நடக்கலாம். நம்ம உலகத்துல என்ன பார்த்துட்டே இருக்கும், கிளைமேட் சேஞ்ச் என்ன வேணாலும் நடக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு போட்டு இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் செய்யறார்களா, செய்யலாம். புரியுது. இப்ப நீங்க சொல்றது போலவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு வந்து துரிதப்படுத்தல, செயல்பாடு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு. நீங்க பேசுகிற போதே சொன்னீங்க, நம்ம தோழர்கள் தமிழகம் முழுக்க வந்து களத்துல நிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா சமூக வலைதளங்கள்லயும் தாவேகாவினுடைய சில பக்கங்கள்லயும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் நடக்கிற அந்த ஆய்வு பணிகளையும் மக்கள் நிவாரண பணிகளையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு தாவேகாங்கிற கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவே நிறைய மக்கள் பணியாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இல்லங்க, நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க இப்போ நான் வந்து எங்களுடைய எல்லா மாவட்ட தோழர்கள்ட்டையும் பேசுறேன். அதனாலதான் இப்போ நாங்க 3 நாட்களா என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்திலையும் பேசுறேன். நீங்க சென்னை மாவட்டத்துல அன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சென்னையில மழை பொழிவு கம்மி தான், சில இடங்கள்ல இருந்து கடுமையான மழை பொழிவு இருந்தது. அந்த இடத்துல நான் வந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர், நீங்க சென்னை மாவட்டத்துல வட சென்னை மாவட்ட தலைவர் பார்க்கிறேன். நீங்க பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், நீங்க போன வாரம் வந்து ராமேஸ்வரத்துல கடுமையான மழை பெய்யுது, இடுப்பளவு தண்ணீர் ஓடிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ரொம்ப சிறப்பா செஞ்சாரு. அங்க நீங்க ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. அவங்க வந்து காலையில வந்து லிஸ்ட் கேட்டு போனாங்க. நாங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, நான் வந்தாங்க, வந்து பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க, இடுப்பளவு தண்ணீர்ல வந்து கொடுத்துட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் இயக்கமாக ஏற்கனவே இருந்த காரணத்தினால் அவர்கள் இன்றும் களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. போன வருஷம் தூத்துக்குடியில கேள்வி என்னன்னா, இப்ப ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் செஞ்ச பணி எல்லாருடைய கவனத்துக்கும் வந்துருச்சு. இப்ப திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க தாவேகாவினுடைய பணி செஞ்சுட்டுதான் இருக்காங்க. நீ பாண்டிச்சேரி முதல் கூட செய்யறாங்க. ஏன்னா பொதுச்செயலாளரே பாண்டிச்சேரி பகுதியை சேர்ந்தவர் தான். புகைப்படங்கள் வராம இருக்கலாம், இங்க கரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நிச்சயமாக என்னால உறுதியா சொல்ல முடியும். நாங்க பேசுறோம், உங்களுக்கு நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நீங்க எப்படிலாம் நீங்க செய்யறீங்கன்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கின்ற நாங்க செய்தி தொடர்பாளர்களாக இதை போய் பதிவு செய்யணுங்கிற காரணத்துல நாங்க பேசுகிறோம். எல்லா இடங்களிலும் எங்களுடைய தோழர்கள் போறாங்க, போய் அவங்களோட முடிந்த
உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயங்களை நம்ம சுட்டிக்காட்டுக்கணும். நீங்க ஏன் தேவை இருக்கு, நீங்க வந்து இன்னொரு மாற்றா திமுக மாதிரி இல்லை, திமுக அதை செய்ய தவறிட்டாங்க, அதை நாங்க செய்யறோம், இன்னைக்கு வந்து செய்யறோம், இன்னைக்கு நிவாரண உதவிகள் செய்யறோம். நாளைக்கு நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோம், அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம்னா நம்ம சொன்ன மாதிரி இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சுனாமிக்கு நம்ம தயாரா இருக்கோம்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களுடைய இதுவே சொல்லுது. நீங்க வந்து ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்க, சுனாமி இன்னைக்கு வந்தா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல சுனாமிக்கான உபகரணங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிக்கப்படாமல் இருக்கிறது. இது நம்ம பெருசா டிபேட் பண்ணி பேசலாம். அந்த அளவிற்கு மோசமாகத்தான் இவர்கள் வைத்துக் கொண்டுள்ளார்கள். இதெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ உங்களுடைய அந்த வெற்றி கொள்கை திருவிழா மாநாட்டுல ஒரு 5 கொள்கை தலைவர்களை தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அதுல குறிப்பா தந்தை பெரியாரை பற்றி சொல்லும் போது நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான், ஆனா பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்துட்டு மற்ற கொள்கைகளை நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு பதிவு பண்றீங்க. ரெண்டுலயும் ஏதோ ஒரு சின்ன புரிதலின்மை இருக்கோ அப்படிங்கிற. இல்லைங்க, இது இந்த புரிதலின்மை என்று சொல்வதை விட அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய, இப்போ பெரியார் அவர்கள் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையாளராக இருந்தார். அவர் என்ன பார்த்தாரு, இந்த ஜாதி மத பேதத்திற்கு மிக முக்கியமான காரணமா கடவுள் இருக்கு அப்படிங்கறத அவரே ஒரு காலத்துல கோயிலுக்கு போறாரு, அங்க இருக்கிற சடங்குகளை பார்க்கிறாரு, மூட நம்பிக்கைகளை பார்க்கிறாரு, அதெல்லாம் தான் அவர் பாடம் எடுக்கிறார். ஆனா அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவர் வந்து தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையாளரா இல்ல. திரும்ப கலைஞர் வந்து தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையாளராக வரார். அதற்கு பிறகு வந்தவர்கள் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம், உதய ஸ்டாலினா இருக்கலாம். பிள்ளையார் சிலை கையில வச்சுக்கணுமா, கீழே வைக்கணுமா, இல்ல பிள்ளையார் சிலைக்கு நம்ம பூஜை பண்ணணுமாங்கிற பெரிய குழப்பத்தை நீங்க போயிட்டாங்க. திமுக நிலைப்பாடுல இருந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. திமுக என்ன நிலைப்பாடுல இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம திமுக என்ன சொல்றாங்க, எங்க கட்சியில 90% வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான். இது அறிஞர் அண்ணா என்ன சொன்னார், ஒன்றரை குலம் ஒருவனே தேவன். நம்ம வந்து ரொம்ப போட்டு அதை குழப்பிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு நம்ம பெரியார், ஏன்னா இந்த கடவுள் மறுப்புங்கிற ஒரு விஷயத்தினால என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பாஜக வந்து அதோட முடிச்சிடுறாங்க. பெரியார் பேசிய நீங்க மற்ற விஷயங்கள், நீங்க வந்து சமூக சீர்திருத்தத்திற்கு அவர் பேசிய விஷயங்கள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாமே பேச மறுக்கிறார்கள். இல்ல நம்ம அதை சொல்லல, அதை மட்டும் விட்டுருங்க. மற்ற விஷயங்கள், பெண் விடுதலை குறித்து பேச வேண்டியது இருக்கு, பெண்களை அதிகாரப்படுத்துவது குறித்து பேச வேண்டியதா இருக்கு, சமூக நீதி குறித்து பேச வேண்டியதா இருக்கு, சமூக உரிமை குறித்து பேச வேண்டியதா இருக்கு. அதையெல்லாம் நம்ம பேசுவோம், அது தொடர்ச்சியாக பேச வேண்டும். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. நான் போய் உங்கள்கிட்ட இல்ல நீங்க கடவுள் இல்ல நான் சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இல்லங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைக்குள்ள புகுந்து நீங்க வந்து காயப்படுத்தாதீங்க. இன்னொன்னு, இது ரொம்ப டிவிசிவா போயிருச்சு இன்னைக்கு. நீங்க வந்து நீ எந்த மதத்தை சேர்ந்தவன், நீ எப்படி ஏன் மதத்துக்கு நீ வந்து குறை சொல்ற, ஏன் மதத்தை பத்தி பேசுறியா, அந்த மதத்தை பத்தி பேசுறியா அப்படின்ட்டு இது வேற ஒரு பிளவுவாத அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம இப்போ தாவேக்காவினுடைய இந்த மத சார்ந்த இந்த புரிதல் அப்படிங்கிறது காலப்போக்குல அறிஞர் அண்ணாவினுடைய அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த புள்ளியில போய் தான் முடிய போகுதா? இல்ல, துவங்குற புள்ளி அதான் சொல்றேன். நீங்க ஏன்னா இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையாளராக எங்களுடைய தலைவரோ இல்ல பொதுச் செயலாளரோ, நீ இந்த கட்சியில இருக்கிற டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கிற பொருளாளர் யாராவது இருக்காங்களான்னா இல்லை, யாருக்குமே அந்த சிந்தனை இல்லை. அது அந்த வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லோருக்குமே வந்து அந்த மாதிரியான சிந்தனை இல்லை. நாங்க பூமி பூஜை விழா ஒண்ணு போட்டு பார்த்திருப்பீங்க நீங்க, வந்து கால்கோள் விழா. அந்த கால்கோள் விழாலே கூட எல்லா மத சடங்குகளும் அங்கே அந்த கோயில்களை செஞ்சு கொண்டது, அந்த நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம். நீங்க வந்து நீங்க வந்து ஹிந்து கோயில்கள் தான் இருக்கணும் அவசியம் இல்ல, மசூதிகள்ல தர்காக்கள்ல பண்ண பூஜை பொருட்கள் எடுத்துட்டு வாங்க, ஆலயங்கள்ல பண்ண பூஜை பொருட்கள் எடுத்துட்டு வாங்க, அப்படிதான் போனிச்சு. அப்ப யாருக்குமே இங்க கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாத சமயத்தில் நம்ம கடவுள் மறுப்பு கொள்கை ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதனால நம்ம ஓகே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை மக்களும் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த புள்ளியில போயிடலாம். அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த புள்ளியில போயிடலாங்கிறதா இது துவக்கமே சொல்றேன். அந்த காலப்போக்கில் செல்வதுங்கிறது கிடையாது, அதுலதான் துவக்கமே. புரியுது. நேயர்களுடைய புரிதலுக்காக ஒரு சின்ன கேள்வி. இப்போ கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல, கடவுள் நம்பிக்கை, எல்லா விதமான மத நம்பிக்கைகளையும் ஏற்கிறோம் ஆதரிக்கிறோம்னு சொல்லுகிற தாவேக்கா, கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் நடைபெற்று வருகிற அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு அந்த சடங்குகளுக்கும் ஆதரவு கொடுக்குதா இல்ல அதை எதிர்க்குது? இல்லங்க, நீங்க அது சப்ஜெக்டிவ், ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து அது மாறும். நீங்க வந்து இந்த விஷயத்தை எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா அப்படிங்கறது அந்த சொல்றேன். நீங்க ரொம்ப மக்களுடைய ஒட்டுமொத்தமாக நீங்க கடவுளே சாமியை கும்பிடாதீங்க, நீங்க வந்து ஏத்திஸ்டா மாறுங்க அப்படிங்கறலாம் சொல்ல, உங்களோட நம்பிக்கையை நீங்க ஃபாலோ பண்ணிக்க. சில மூட பழக்க வழக்கங்கள் அறிவியலுக்கு எதிரான சில சித்தாந்தங்கள் பேசப்பட்டால் அதை எதிர்க்கும். நான் அந்த தலைவர் சொல்றாரு இல்லையா, அறிவியலை முன்னேறி போயிட்டே இருக்கணும். நீங்க இது ஒரு சமயத்துல இது மக்களை புரிந்து கொள்ளிப்பா. நீங்க வந்து கடவுள் மறுப்பு பேசுகிறவர்கள் அவங்க ஒரு வாதம் வச்சிருப்பாங்க, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது ஓகே இந்த சமயத்துல மக்களும் மாறுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி அது அவங்கவுங்க இடத்துல விட்டுறோம், அது அவங்களோட புரிதல் சார்ந்து அது மாறும். இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை இளைஞர்களை
தாவேகா வந்து தன் பக்கம் ஈர்த்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும், இந்தியாவிலேயே அதிகமான ஐடி விங் அப்படின்னா ஒரு பெரிய ஐடி விங் வந்து திமுகவுக்கு இருந்தது. இப்ப அதை விட ஒரு பெரிய ஐடி விங் வந்து வெளியில் தெரியாத ஒரு ஐடி விங் வந்து தாவேகாவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. இது வந்து தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலம்? நிச்சயமா பலங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஐடி விங்கா இருக்காங்களான்னா இல்ல. அதான் அது இல்ல. அன்ஆர்கனைஸ் ஐடி விங்கா தான் இன்னைக்கு பல விஷயங்கள் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்க வந்து தவறான ஒரு செய்தி வருதுன்னா அதை தர்க்க ரீதியா எதிர்க்கிறதும், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸா எதிர்க்கிறதும் சரி, இல்ல அவங்க ரொம்ப சார்காஸ்டிக்கா ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த சார்காஸ்டிக்கா நம்ம திரும்பி அடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுலையும் எல்லா தரப்புலையும் ஆள் இருக்காங்க. நீங்க ரொம்ப இப்ப இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பேசினா, இப்ப நண்பன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இடஒதுக்கீடோட வரலாறு என்ன, எந்தெந்த இடங்கள்ல என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கு, இடஒதுக்கீடு எப்படி வந்தது, அதோட வரலாறு என்னன்னு பேசுறவர் இருக்கிறார். இன்னும் சில நண்பர்கள் வந்து அதுக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில், தர்க்க ரீதியாக பதில் கொடுக்கிறவங்க இருக்காங்க, கருத்தியல் ரீதியாக பதில் கொடுக்கிறவங்க இருக்காங்க. வேறொரு கட்சியை நம்மளை விமர்சிக்கும் பொழுது அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்க சொல்ல போனா நீங்க இப்ப திமுக ஐடி விங் ஒரு ஆர்கனைஸ் ஐடி விங். ஆனா பல நேரங்கள்ல திமுக ஐடி விங் வந்து அவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க ஏன்னா ஒண்ணு இல்ல, முதலமைச்சர் ஒரு வீடியோ பேசியிருப்பாரு, நீங்க யூடியூப்ல போய் அவர் எவ்வளவு வியூஸ் இருக்குன்னு பாருங்களேன். சில ஆயிரக்கணக்கான வியூஸ் தான் இருக்கும். ஆனா இப்ப எங்க தலைவர் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அதோட ரீச்ங்கிறது வேற அளவுல இருக்கு. அது இயல்பாகவே ஒன்று இருக்கு. அது இந்த ரசிகர்கள் வந்து எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு, அது களத்திலயுமே இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, களத்துல இருக்கு. ஊடக பலம்ங்கிறது நமக்கு நல்லா இருக்கு, ஊடகம் நமக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லா இடங்களிலுமே இந்த ஐடி விங் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. நீங்க சில ஐடி விங்னால சில கேள்விகள் கேட்கும் பொழுது அதை வந்து மறுக்க முடியாத, அவங்களால வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாது திணறிட்டு இருந்ததெல்லாம் பாத்துருக்கோம். வேற சில கட்சிகள் பேர் குறிப்பிட விரும்பல. ஆனா எங்கள்கிட்ட வந்து நீங்க தவறான ஒரு விஷயத்தை போட்டுட்டு கடந்து போயிட முடியும், கடந்து போயிட முடியாது. எல்லா விதத்திலையும் பதில்கள் நிச்சயமாக வரும். எங்க ஐடி விங் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க திமுக சேர்ந்தவர்கள் சில பேர் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து எங்களால பெரியாரை கொண்டு போய் சேர்க்க முடியல, உங்க தலைவர் செய்யறார். அரசியல் ரீதியா நம்ம எதிரிகளாக இருக்கோம் இவங்க சொல்றாங்க, எதிரி பெரியாரிஸ்ட் பேசுறாங்க. பெரியார் சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த மண்ணுல பெண்களை கொள்கை தலைவராக ஏற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. ஏன் ஏற்கவே இல்லை இது வரைக்கும்? பெண்கள் வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? நீங்க மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லி பேசுறோம், நீங்க உடனே என்ன சொல்றீங்க, கீழப்புள்ளூர் சின்னசாமி, வேலுச்சாமி இதுதான் சொல்லி பேசுறீங்க. இந்த தனலட்சுமி எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணாங்க, அவங்களோட புகைப்படம் மாதிரி நமக்கு இருக்கா?